இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு மந்திரி யோவ் கல்லண்ட் ஆகியோருக்கு காசா உட்பட பாலஸ்தீனிய பிராந்தியங்களில் நடத்திய போர்க்குற்றங்கள் தொடர்பாக கைது ஆணைகளை பிறப்பித்துள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வியாழக்கிழமை அறிவித்தது. ஹாக் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு பின் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் யோவ் கேலண்ட் ஆகிய 2 தனிநபர்களுக்கு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான விண்ணப்பங்களை தாக்கல் செய்த நாள் வரை கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ரோம் சாசனத்தின் 18 மற்றும் 19வது பிரிவுகளின் கீழ் இஸ்ரேலின் வாதங்கள் அனைத்தையும் நீதிமன்றம் ஒருமனதாக நிராகரித்தது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகு மற்றும் கேலண்ட் இருவரும் ஒருவர் மற்றவருடன் கூட்டாக குற்றப்போர் முனையில் அப்பாவிகளை பட்டினியில் வாடவிட்டது போர்க்குற்றம் மற்றும் கொலை, துன்புறுத்தல் மற்றும் பிற மனிதாபிமானமற்ற செயல்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்று வரிசைப்படுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதல் சமீபத்தில் அதன் 2வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் ஏற்கனவே சுமார் 45,000 பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதல் கிட்டத்தட்ட அப்பகுதியின் முழு மக்களையும் இடம்பெயர்த்துள்ளது. இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த குற்றங்கள் வேண்டுமென்றே காசா முற்றுகையிடப்பட்ட பின் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது உணவு, சுத்தமான நீர் மற்றும் மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறைக்கு வழிவகுத்துள்ளது, மக்களை பட்டினியின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. இத்தகைய கொடிய குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருந்த காரணத்தால் நெதன்யாகுவையும் யோவ் காலாண்டையும் கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? சட்ட நடவடிக்கைகள். நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை ICC தொடரும். கைது செய்யப்பட்டால் சாத்தியமான விசாரணைக்கு தயாரிப்பதும் இதில் அடங்கும். முதல் புள்ளி: சர்வதேச பதில். ICC உறுப்பு நாடுகள் தங்கள் அதிகார வரம்புகளுக்குள் நுழைந்தால் தனிநபர்களை கைது செய்ய சட்டப்பூர்வ கடமையில் உள்ளன. இது இராஜதந்திர பதட்டங்களை அதிகரிப்பதற்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். இரண்டாம் புள்ளி: மேல்முறையீடுகள் மற்றும் சவால்கள். ICC-யின் அதிகார வரம்பை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது மற்றும் வாரண்டுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது. நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளனர். அவை யூத எதிர்ப்பு மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறியுள்ளனர். மூன்றாம் புள்ளி: இஸ்ரேல் மீதான தாக்கம். இந்த பிடி வாரண்டுகள் இஸ்ரேலின் இராஜதந்திர உறவுகள் மற்றும் போர் நிறுத்தம் அல்லது அமைதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்துதல் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை சிக்கலாக்கும். இது உள்நாட்டு அரசியலையும் இஸ்ரேலுக்குள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நிலைப்பாட்டையும் பாதிக்கலாம். சர்வதேச சட்டம் மற்றும் மத்திய கிழக்கு புவிசார் அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களுடன் நிலைமை சிக்கலானது மற்றும் உருவாகி வருகிறது. ICJ-யின் அறிவிப்புக்குப் பின் என்ன நடக்கும் என்பது பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவு செய்வீர். நன்றி.